ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் அரி கூட்டணியில் புரட்சி தளபதி விஷால் நடிக்கும் ரத்னம் ஏப்ரல் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தோட்டத்தில் இருந்த தொழிலாளி. ஆவேசத்துடன் வந்த காட்டுப்புலி. ஒரே நேரத்தில் 2 அட்டாக். சடலத்தில் வெளியான அதிர்ச்சி பின்னணி. திகிலில் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள திருநந்திக்கரை பகுதி திட்ட விளைவை சேர்ந்தவர் பூதலிங்கம். 63 வயதான இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி காலை 6 மணி அளவில் காக்காச்சல் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்திற்கு அருகில் உள்ள தோட்டத்தில் பூதலிங்கம் பால் வெட்டி கொண்டிருந்தார். அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென அங்கு வந்த காட்டுப்புலி ஒன்று தோட்டத்தில் இருந்த பூதலிங்கத்தை சரமாரியாக தாக்கியுள்ளது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் கத்தி கூச்சலிடும் சமயத்தில் அங்கிருந்து தப்பித்த காட்டுப்புலி சாலை பகுதிக்கு வந்துள்ளது. அந்த நேரத்தில் பேச்சிப்பாறை பகுதியை அடுத்த மலை கிராமமான ஆண்டிப்புத்தை பகுதியைச் சேர்ந்த ஜெகன் என்ற இளைஞர் தனது இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்துள்ளார். அப்போது அவர் குலசேகரம் அருகே காக்காச்சல் தேனங்கோடு பகுதியில் வந்தபோது மலையிலிருந்து வந்த புலி திடீரென பைக்கின் குறுக்கே பாய்ந்து அங்கிருந்த ரப்பர் தோட்டத்துக்குள் புகுந்தது. இதற்கிடையில் புலியை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஜெகன் பைக்கில் இருந்து கீழே விழுந்து படுகாயமடைந்தார். இத்தகைய சூழலில் 2 பேரை ஆவேசமாக தாக்கிய அந்த புலி யாரும் எதிர்பாராத சமயத்தில் ரப்பர் தோட்டத்தில் சடலமாக கிடந்துள்ளது. இந்நிலையில் புலி தாக்கியதில் படுகாயமடைந்த பூதலிங்கம் மற்றும் ஜெகன் ஆகியோரை மீட்டு குலசேகரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மார்த்தாண்டம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த குலசேகரம் வனத்துறையினர் ரப்பர் தோட்டத்தில் இருந்த புலியின் சடலத்தை ஆய்வு செய்தனர். அப்போது சுமார் 15 வயதுடைய அந்த பெண் புலி முள்ளம்பன்றியை தாக்கிய போது உடலில் முள்பட்டு படுகாயமடைந்துள்ளது. இத்தகைய சூழலில் அங்கிருந்து ஆவேசமாக வந்த புலி தொழிலாளியை தாக்கிவிட்டு தோட்டத்தில் உயிரிழந்திருக்கலாம் என வனத்துறையினர் கூறியுள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த புலியை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கொண்டு சென்றனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரம் தொழிலாளியை கடித்து குதறிய புலி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.